சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. தீபாவளிக்கு பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட் வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா வருஷம் தீபாவளி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான 2026ஆம் ஆண்டுக்கு தலா 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செய்திருக்காங்க. நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என பிரதமர் மோடி அவர்கள் சுதந்திர தினத்தன்று அறிவித்திருந்தது. இதற்கு போட்டியாக பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பை தீபாவளி நாளில் தமிழக அரசும் வெளியிட உள்ளது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. வருகின்ற 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ள நிலையில் இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க ஆளும் கட்சியான திமுக முடிவு செய்துள்ளது. இதற்காக வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் தற்போது ரூபாய் 5000 வழங்க முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 மாதங்கள் உள்ள நிலையில் பொங்கல் பரிசாக 2 மாதங்களுக்கு முன்பே, அதாவது அக்டோபர் வாரத்தில் தீபாவளி சமயத்தில் பொங்கல் பரிசாக 5000 வழங்கும் அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட உள்ளது. இதனால் அரசு 10,000 கோடி ரூபாய் செலவாகும். அதற்கான நிதி திரட்டும் பணிகளில் கவனம் செலுத்தி அவசியமில்லாத செலவுகளை குறைத்து நிதி ஒதுக்கீடு செய்வதற்காக வழிவகை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஸோ இப்போ இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா சட்டசபை தேர்தல் வர இருக்கிற ஒரு காரணத்தினால திமுக அரசு இப்படி ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் 5000 கொடுக்க போறதா 2 மாதத்துக்கு முன்னாடியே தீபாவளியில வழங்க இருக்கிறதா இப்போ தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இது அனைவருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே 5000 ரூபாய் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை நீங்க பெறணும் அப்படின்னா உங்க ரேஷன் அட்டையை யாரெல்லாம் 6 மாதம் வரைக்கும் பயன்படுத்தாம இருக்கீங்களோ, ரேஷன் பொருட்களை வாங்காம இருக்கீங்களோ அவங்களுக்கு ரேஷன் அட்டை ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் ரேஷன் பொருட்கள் உடனே வாங்கிருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு 5000 ரூபாய் அப்படிங்கிற பரிசு வழங்கப்படும். ஸோ ரேஷன் பொருட்கள் வாங்காம இருக்கீங்க அப்படின்னா உடனே வாங்கிருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்தாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ரத்தம் ஆகியிருக்கு. ஸோ இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அண்ட் 3 மாதத்துக்குள்ள கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அதை செக் பண்ணிட்டு தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு நீங்கள் புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வரப்போகிற இந்த தீபாவளியை முன்னிட்டு ரூபாய் 5000 அப்படின்றது கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்பப்போ ரேஷன் பொருட்களை வாங்கிக்கோங்க. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழகத்துல அப்படின்னு எடுத்துட்டோம்னா நியாய விலை கடைகள்னு சொல்லக்கூடிய ரேஷன் கடைகள் வாயிலாதான் மக்களுக்கு இலவசமான அரிசி, மலிவு விலையில் சர்க்கரை, ஃபார்ம் ஆயில், மளிகை பொருட்கள் உட்பட எல்லா பொருட்களுமே வழங்கிட்டு இருக்காங்க. இதனால் தமிழக மக்கள் அனைவரும் மிகவும் பயனடைந்துள்ளதாகவும் தகவல் வந்திருக்கு. அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி
நம்ம மாதம் மாதம் ரேஷன் கடையில் போயிட்டு பொருட்கள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறது பே பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி நம்ம ஒரு பணம் கொடுக்கும்போது அதற்கான சரியான சில்லறை நம்ம கிட்ட இருக்காது. இந்த மாதிரியான நிறைய புகார்கள் மக்களிடம் இருந்து வந்துட்டே இருந்ததுனால இப்போ முதல் அறிவிப்பா புதிய மொபைல் முத்தமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பயனாளர்கள் வாங்கும் ரேஷன் பொருட்களுக்கு QR கோட் ஸ்கேன் செய்து UPI மூலம் பணம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால ரொக்க பணம் தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நேரடியாக அரசு கணக்கில் பரிவர்த்தனை நடைபெறும். இந்த மொபைல் முத்தமா திட்டத்தின் மூலமா நம்ம ஈஸியா கையில பணம் எடுத்துட்டு போகல அப்படின்னாலும் QR கோடை ஸ்கேன் பண்ணி ஈஸியா நம்ம பணத்தை பே பண்ணிக்க முடியும். எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கோ எவ்வளோ பேமெண்ட் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இது ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரேஷன் கடைகள்ல தேர்வு செய்யப்பட்டு அங்க மட்டும்தான் நடைபெற இருக்கு. அதுக்கப்புறம் தான் தமிழகம் முழுவதுமே இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதனால முறைகேடுகள் நடக்கிறதையும் கண்டிப்பா தவிர்க்க முடியும், அதை தடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ இதை பத்தின கூடுதல் விவரங்கள் தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க, அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 8வது ஊதிய குழுவில் முக்கிய மாற்றங்கள் வரக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, லெவல் 1 முதல் 6 வரை உள்ள ஆரம்ப ஊதிய நிலைகளில் உள்ள ஊழியர்களுக்கு பெரிய நன்மை ஏற்படும் வகையில் புதிய மாற்றங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதில் லெவல் 1 மற்றும் 2 இணைத்து புதிய ஒரு லெவல் உருவாக்கப்படும். அதோடு லெவல் 3, 4, லெவல் 5, 6 ஆகியவை ஒன்றிணைக்கப்படலாம் என சாத்தியங்கள் உள்ளன. இந்த ஒருங்கிணைப்பு மூலமாக தற்போது ரூபாய் 18,000 அடிப்படை ஊதியம் பெறும் லெவல் 1 ஊழியர்கள் மற்றும் ரூபாய் 19,900 பெறும் லெவல் 2 ஊழியர்கள் ஒரே தளத்தில் உள்ள புதிய லெவலில் இணைக்கப்படுவார்கள். இதன் அடிப்படையில் திருத்தப்பட்ட சம்பள அமைப்பின் கீழ் குறைந்தபட்ச ஊதியம் 51,480 உயர வாய்ப்புள்ளது. இது ஊழியர்களின் மொத்த வருமானத்தின் கணிசமான உயர்வை ஏற்படுத்தும். மேலும் லெவல் 3 மற்றும் 4 இணைக்க திட்டமிட்டால் அந்த தொகுப்பில் உள்ள ஊழியர்களுக்கு 72,930 வரை திருத்தப்பட்ட சம்பளம் நிர்ணயிக்கப்படலாம். மேலும் லெவல் 5 மற்றும் 6 ஒருங்கிணைத்தால் 2.86 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் ஊதியம் ரூபாய் 1,01,244 வரை உயரக்கூடிய வாய்ப்புள்ளது. இதற்காக ஊழியர் சங்கங்கள் அரசுக்கு பல பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளன. இந்த திட்டங்கள் முழுமையாக அமலுக்கு வந்தால் 7வது ஊதிய குழுவின் முரண்பாடுகள் தீர்ந்து 3ஆம் நிலை பணியாளரின் நிதிநிலை மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய சம்பள பணிநிலைகள் ஊழியர்களுக்கு நீண்டகால நிதி பாதுகாப்பையும் தொழில் முன்னேற்றத்தையும் உறுதி செய்யும். ஓய்வூதியதாரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, 8வது ஊதிய குழுவின் காரணமாக ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதிய உயர்வு கிடைக்கும். 8வது ஊதிய குழு பரிந்துரைக்கும் ஃபிட்மென்ட் ஃபேக்டரின் அடிப்படையில் ஓய்வூதியதாரர்களின் உயர்வு பணிபுரியும் ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது.